தைப்பூசம் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். 27 நட்சத்திரத்தில் 8வது நட்சத்திரம் பூசம். ஞானத்தின் அடையாளம் தான் பூச நட்சத்திரம். அப்போ அந்த ஞான சபையை அந்த 7 திரைவிலைக்கு தைப்பூசத்தண்ணி செய்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, தைப்பூச நட்சத்திரம் பற்றி பார்த்தோம். நம்ம ஏன் தை மாதத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, அந்த ஞான சபையை சுற்றுச்சுவருக்கு பின்னாடி ஒரு சங்கிலி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 21,600 முடிப்பு அதில் இருக்கும், சங்கிலி முடிப்பு. அது எதனாலன்னா 21,600 முறை நம்ம சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு 21,600 முறை நம்ம சுவாசத்தை உள்ளே எடுத்து வெளியே விடுறோம். நாம் சிந்திக்க வேண்டியது அங்கே புறத்தில் பார்த்த ஜோதியை இங்கே அகத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு முறை பூச நட்சத்திரத்துக்கு போகும்போதும் இல்லை போகாவிட்டாலும் பரவாயில்ல, எப்பொழுதும் அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். இதுதாண்டா இறைவன் சொல்லிட்டு அவன் பெயரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லி அவன் ஒளி வடிவமானவன். அவனுக்கு கை கால் மூக்கு காது எதுவுமே கிடையாது. அவன் ஒளி தான் உருவம். ஆகவே நீ அவனை வணங்குன்னு சொல்லிட்டு நமக்கு முதலாக இந்த உலகத்திற்கு இறைவனை காட்டியவர் வள்ளல் பெருமான். மாதவரம் வள்ளலார் வழி சுத்த சன்மார்க்க அறக்கட்டளையின் 41வது மாத கூட்டம் தைப்பூச விழாவாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று என்னுடைய தலைமை உரையை நான் நிகழ்த்த இருக்கின்றேன். இன்றைக்கி இந்த தைப்பூசம் அப்படின்றதால தைப்பூசம் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஏன்னா தைப்பூசன்ற விழான்றப்போ அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம அதை திருப்பி ஒரு நினைவு கூறுவது ஒரு மகிழ்ச்சி தான். வள்ளலார் பாடலை எல்லாம் படிச்சிருந்தா கூட ஒவ்வொரு முறையும் அதை படிக்கும்போது அது நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அது அந்த வகையில் நம்ம தைப்பூசம் அப்படின்றத பற்றி என்னன்றதை பற்றி பார்ப்போம். வள்ளல் பெருமான் பார்த்திங்கன்னா அவர் ஞான சபையை திறந்து வைக்கிறதுக்கும் தைப்பூச நாளை தான் தேர்ந்தெடுத்தார். அவர் சித்தி பெறுவதற்கும் தைப்பூச நாளை தான் தேர்ந்தெடுத்தார். அப்போனா தைப்பூசத்தில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது. அது என்ன சிறப்புன்றதை நாம் பார்ப்போம். பொதுவாக பூசம் அப்படின்றா 27 நட்சத்திரத்தில் 8வது நட்சத்திரம் பூசம். ஞானத்தின் அடையாளம் தான் பூச நட்சத்திரம். ஆகவே இந்த மார்க்கமே ஞானத்தை பெறுவதற்கான மார்க்கம் என்பதால் ஞானத்தின் அடையாளமான பூச நட்சத்திரத்தை வள்ளல் பெருமான் தேர்ந்தெடுத்தார். பூசம் என்பதற்கு கார்குலம் என்ற ஒரு தமிழில் ஒரு பொருள் இருக்குது. கார்குலம் அப்படின்னா கார்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, இருட்டு, கருப்பு. அப்போது ஒரு இருட்டான ஒரு குலம், அதுதான் கார்குலம். நம்ம உடம்புல சிற்சபைக்கு உள்ள, அதாவது உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலேன்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லுவார். அந்த ஆன்மா இருக்கின்ற இடம், ஆன்ம ஒளி, அது எங்கே இருக்குன்னா அதுவும் ஒரு பள்ளத்தில் தான் இருக்குது, பகர வடிவ பள்ளத்தில் தான் இருக்குது. அப்போ பூச நட்சத்திரத்துக்கும் கார்குலம் என்ற பொருள் இருப்பதனால் இரண்டும் பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே இந்த பள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மாவை, சன்மார்க்கம் என்பது மேலேறும் வீதி இல்லையா, இந்த பள்ளத்தில் இருக்கும் ஆன்மாவை அந்த இறைவனோடு மேலே இருக்கின்ற அந்த இறைவனோடு கலப்பதற்கு அந்த கார்குலத்தில் உள்ள அந்த ஆன்மாவை இறைவனோடு நாம் கலக்க செய்ய வேண்டும். ஆகவே அதனால தான் ஒரு பூச நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்தார், ஞானத்தின் வடிவான நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். அப்போது வள்ளல் பெருமான் எதையுமே சாதாரணமாக செய்யலை. 1870 பார்த்தீங்கன்னா ஒரு ஞான சபையை கட்டி முடிச்சிடறாரு. 71 72 திறக்கிறாரு. 72 நம்ம 25/1/1872 திறக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் ஞான சபையில் இல்லை, அவர் சித்தி வளாகத்தில் தான் இருக்கார். அங்கே போய் அவர் சேர்ந்துட்டார். அங்கேருந்து அவர் சொல்கிறாரு, அது பிரகாரம் அவர் என்னென்ன சொன்னாரோ அது பிரகாரம் இங்கே எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த ஞான சபையை அந்த 7 திரைவிலைக்கு தைப்பூசத்தண்ணி செய்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, தைப்பூச நட்சத்திரம் பற்றி பார்த்தோம். நம்ம ஏன் தை மாதத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, தை என்பது, தை என்றால் தமிழில் சேர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் தான் தையல் வெட்டப்பட்ட 2 துணிகளை ஒன்றா சேர்ப்பது தையல். ஆனால் தான் தையல்காரன் பேர், துணி தைக்கிறவனுக்கு பேர் தையல்காரன் பேர். 2 வெட்டப்பட்ட துணியெல்லாம் ஒன்றா சேர்ப்பார் அவர். அப்போது நம்மையும் இறைவனையும் ஒன்றாக சேர்ப்பது தை என்று பொருள். ஆகவே தை மாதத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஏன் மாசியை தேர்ந்தெடுக்கலாம்,
சித்திரையை தேர்ந்தெடுத்துக்கலாம், எவ்வளோ மாதங்கள் 12 மாதங்கள் இருக்குது. ஏன் தை மாதத்தை தேர்ந்தெடுத்தார்னா தைப்பது, இறைவனோடு நம்மை தைத்து கொள்வது. தை பூசம் என்பது ஞானத்தின் அடையாளம், ஞானத்தின் நட்சத்திரம். ஆகவே அதை வந்து தைப்பூசமாக வந்து பெருமான் தேர்ந்தெடுக்கின்றார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8 என்பது இறைவனை குறிப்பது. 8 என்பது தமிழில் 1, 2, 3 எழுதினீங்கன்னா 8 என்பது எழுத்து ஆ தான் எழுதணும், அகரத்தில் தான் நம்ம எழுதணும். அகரம் என்பது இறைவனை குறிக்கும். 8 என்பது இறைவனை குறிப்பதால் அந்த 8 என்பதற்கு தனி ஒரு பெருமை இருக்கின்றது. 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பாருங்கள், எல்லாம் அப்படியே ஒத்து வரும். ஞான சபையை பார்த்தீங்கன்னா என் கோணத்தில் கட்டியிருப்பார் பெருமான். 8 திசையும் பார்க்குற மாதிரி, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்குன்னு எல்லா திசையும் நோக்கிற மாதிரி என் கோணத்தில் கட்டியிருப்பார். அதெல்லாம் இப்படி இப்படி பொருந்தி வருது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் வந்து இந்த 8 என்பதை இன்னொரு விஷயம் இருக்குது. 8 என்பது புருவ மதியை குறிக்கும். ஏன்னா அகரம் என்பது இறைவன் என்று சொன்ன பிறகு அந்த இறைவன் எங்கே இருக்காருன்னா இந்த சிற்சபைக்குள்ளே தான் இருக்காரு. அப்போது 8 என்பது சிற்சபையும் குறிக்கும். அதனால பாருங்கள் 8வது நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்தார், பூச நட்சத்திரத்தை. இப்படி எப்படி பார்த்தாலும் அந்த 8 என்பதற்கு ஒரு விளக்கம். அதனால தான் அவர் 8வது நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். ஆகவே எதையுமே வந்து அவர் சாதாரணமாக செய்யலை. 8வது நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து எண்கோண வடிவிலே ஞான சபை அமைத்து அந்த 8 என்பதை அகரம் என்ற அந்த இறைவனை நாம் தரிசிக்க, இந்த சிற்சபையை அந்த சிற்சபையில் நாம் தரிசிப்பதற்கு எப்படி தரிசிக்கணும், அதாவது சிற்சபைனா 8ன்னு தெரியும், சிற்சபையில் இறைவன் இருக்கிறான்னு தெரியும், அந்த இறைவனை நாம் எப்படி தரிசிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு விளக்கம் தான் சத்தியஞான சபை. அதாவது இறைவன் உள்ளே இருக்கார் ஜோதி வடிவமாக. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 7 திரைகள் இருக்குது. அப்போ அந்த திரைகளை நீக்கினால் மட்டும்தான் இறைவனை தரிசிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி திரைகள் வந்து நம்முடைய ஆன்ம ஒளியை மறைத்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் நீக்கின அந்த 7 திரைகள் தான் வந்து கோபம், லோபம், மதம், மாச்சரியம் சொல்லப்படுகின்ற எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நாம் நீக்க தான் நமக்குள்ள ஆன்ம பிரகாசம் அந்த சிற்சபையில் நாம் தரிசிக்க முடியும். அப்போ நாம் அந்த மரணவிழா பெருவை அடைய முடியும். அதற்கான விஷயந்தான் இந்த ஞான சபையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி திரையை நீக்கினா அப்படி நீ ஜோதியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்த அங்கே இருக்குது. அந்த ஞான சபையை சுற்றுச்சுவருக்கு பின்னாடி ஒரு சங்கிலி இருக்கும். அது பார்த்திங்கன்னா 21,600 முடிப்பு அதில் இருக்கும், சங்கிலி முடிப்பு. அது எதனாலன்னா 21,600 முறை நம்ம சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து 21,600 முறை நம்ம சுவாசத்தை உள்ளே எடுத்து வெளியே விடுறோம். அதை குறிப்பதாக அந்த சங்கிலி தொடர் அமைத்திருக்கின்றார். அந்த 4 தூண்கள் இருக்கும். அந்த ஜோதியை காட்டுற அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 4 தூண்கள் இருக்கும். அந்த 4 தூண்கள் என்ன பார்த்தீங்கன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4ஐ விளக்குவதாக அந்த 4 தூணை அவர் அமைத்திருக்கின்றார்கள். அதே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள அந்த தீபத்தை ஏற்றக்கூடிய அந்த பண்டம், அந்த அகல் என்று சொல்லக்கூடிய அந்த பண்டம் பாத்திரம் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் எண்ணெய் பிடிக்கக்கூடியது. அது தகவல். அது 15 லிட்டரு எண்ணெயை வந்து அதில் ஊற்றலாம். அது அவ்வளோ பெருசு. அது அதில் திரிய போட்டு அதில் ஏற்றுவாங்க. ஆக இப்படி பல ஏற்பாடுகளை செய்து ஒவ்வொரு ஏற்பாட்டிலும் ஒரு உள்ள அர்த்தத்தை வைத்து வள்ளல் பெருமான் வந்து அந்த ஞான சபையை கட்டியிருப்பார். இதை வந்து அழகாக அகலில் சொல்லும்போது சொல்லுவார், ஞான சபையை வந்து என்னுள் கண்டனன் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல வந்து அவர் உள்ளே பார்க்குறாரு, ஞான சபையை உள்ளே பார்க்குறாரு, இறைவன் காட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதோட மாதிரியை வந்து அங்கே வடலூரில் வைக்கிறாரு. அது யாருக்குன்னா நமக்கு தான். ஞான சபையை வந்து வள்ளல் பெருமான் அவருக்காக கட்டலை, அவர் தான் அவருக்குள்ளே பார்த்துட்டாரு. நமக்காக தான் ஞான சபையை வள்ளல் பெருமான் கட்டுறாரு. நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா மாதம் பூசத்துக்கு போகிறோம், வருஷம் தைப்பூசத்துக்கு போகிறோம், ஜோதி தரிசனத்தை பார்த்துட்டு கடவுளையே பார்த்த மாதிரி கடவுள் தான் பார்க்குறோம், அவ்வளோ சந்தோஷப்பட்டு நம்ம வந்துடுறோம். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது அங்கே புறத்தில் பார்த்த ஜோதியை இங்கே அகத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு முறை பூச நட்சத்திரத்துக்கு போகும்போதும் இல்லை போகாவிட்டாலும் பரவாயில்ல, எப்பொழுதும் அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். எப்போ நமக்குள்ளே இறைவனை பார்க்க போகிறோம், எப்போ அந்த வடலூரை கண்ட ஜோதியை இந்த உடலூரில் நாம் எப்போ பார்க்க போகிறோன்ற அந்த ஆவல். பெருமான் அப்படியே அழுவாராம், எப்போ நீ வந்து எனக்கு காட்சி கொடுப்ப, எப்போ வந்து என்னோட உன்னை இணைத்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுவாரா. நினைந்து உணர்ந்து நெஞ்சு ஊற்றும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்துன்னு பாடுறாரு. அப்படி நம்ம தவம் செய்யணும், அப்படி வந்து நம்ம உருகணும். ஆனால் நம்ம உருகிற மாதிரியே தெரியல. இதெல்லாம் நம்ம பெருமான் வழி காட்டுவார்ன்ற தைரியத்தில் சாதாரணமாக நம்ம போயின்னு இருக்கோம். அவர் எப்படிலாம் உருகி பாடினார், எப்படிலாம் அழுது பாடினார், எப்படிலாம் இரக்கத்தோடு வாழ்ந்தார், அதை பற்றி நாம் சிந்திக்கிறதே இல்லை.
சன்மார்க்கத்து வந்தால் மரணமில்லா பெரும் அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் அடைய முடியாது. அதுக்கான எல்லா கஷ்டங்களையும் படணும். சாதகத்தோடு சேர்ந்து உருகணும். சாதகம் பண்ணால் மட்டும் அதை உருகணும், வேண்டி அழுகணும். இப்போது அழற குழந்தை தான் பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அழுதாதான் தாய்க்கு ஐயோ ஆமாம் ஐயோ குழந்தை அழுகுது, நம்ம வேலை மேலே இருந்துட்டோம், அது பசியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் பால் கொடுக்குன்ற எண்ணம் வரும். ஆகவே நம்ம வந்து அழணும், உருகி அழணும். பெருமான் அழுது இருக்காரு. ஆகவே நம்ம வந்து என்னைக்காவது அழுதுருக்கோம்னா கிடையாது. கிடைக்கும்ன்ற நம்பிக்கை தான் இருக்கும். நம்பிக்கையை விட அந்த உருக்கம் முக்கியமாக நமக்கு தேவை. தகரமைஞான தனிப்பெரு வெளியனும் அகர நிலைப்பதி அருட்பெருஞ்சோதி. ஆகவே அந்த அகரம் என்பது இறைவனை குறிக்கும் என்பதால் அந்த அகர நிலையில தான் இறைவன் இருக்கிறான் என்பதை அகவல்ல சொல்வார். தகரமைஞான தனிப்பெரு வெளியனும் அகரநிலை. அந்த அகரநிலை என்பது தனிப்பெரும் வெளியது. அதனால தான் அந்த அகரத்தை 8 என்ற அகரத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆகவே தனிப்பெரு வெளி எனும் அகர நிலையில் இருக்கின்ற இறைவனை நாம் தரிசிப்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் 8 என்ற பூச நட்சத்திரத்தை அகரம் என்ற அந்த 8ஐ வந்து பெருமான் தேர்ந்தெடுக்கின்றார். அப்படிப்பட்ட விஷயம்தான் அந்த அகவல்ல சொல்லியிருப்பாரு. ஆகவே மேலும் அந்த அகரம் என்ற 8ஆக இறைவன் நிலைத்திருப்பதால் அந்த 8வது நட்சத்திரமான பூச நாள் என்று இறைவனை தரிசிக்கும் வழியை நமக்கு வள்ளலார் சொல்கின்றார். மேலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சின முதல் 6 திரைகள் காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் உள்ளிட்ட அந்த மனம் முதல் மரணம் வரை நமக்கு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா மனசில் தான் முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்குது. நினைப்பு மறைப்புன்னு 2 விஷயத்த சொல்லுவார். பிறப்பை தருவதும் நினைப்பு மறைப்பு தான், பிறப்பை அறுப்பதும் நினைப்பு மறைப்பு தான். அதாவது அந்த ஜோதியை மறைச்சின்னு இருக்கு நமக்குள்ள உள்ள அந்த கெட்ட விஷயங்கள், அதுதான் மறைப்பு. நினைப்பு என்பது நல்ல நினைப்பு, இறை சிந்தனை. பெருமான் சொல்லுவார், எப்பொழுதும் புருவ மத்தியிலே கவனத்தை செலுத்த வேண்டும் சொல்லுவார். அந்த நினைப்பு எப்பவுமே இங்கே இருக்கணும். இந்த ஜோதியை பார்க்கணுன்ற நினைப்பு இருக்கணும். அந்த நினைப்பும் எதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கிறதோ அந்த மறைப்பும் நினைப்பு இருக்க வேண்டும், மறைப்பு நீங்க வேண்டும். அதுதான் வந்து பெருமான் நினைப்பு மறைப்பு தான் பிறப்பை அறுக்கும் என்று ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார். ஆகவே அந்த மரம் முதல் மரணம் வரை உள்ள அந்த எல்லா தத்துவங்களையும், அந்த 96 தத்துவங்களையும் நாம் நீக்கும் போது நமக்குள்ள அந்த திரைகள் எல்லாம் நீண்டு வெளியே சென்றுவிடும். அதன் பிறகு அந்த இயற்கையே வடிவான அன்பே உருவான அந்த ஒளி வடிவான இறைவனை நாம் தரிசிக்க முடியும். ஆகவே இதை காண்பது தான் நம்முடைய தவமாக இருக்க வேண்டும். அந்த இறைவன் பெயர் என்ன இதெல்லாம் சொல்லிட்டார் அவர். அதாவது இதுதான் இறைவன் தெரியாமே நாம் இருந்தோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு எதை கல்லை வச்சாலும் இறைவனை கும்பிட்டு இருந்தோம். சாணியை பிடிச்சி வச்சாலும் மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் எல்லாம் வச்சு யார் எதை இறைவன் சொன்னாலும் கும்பிட்டு இருந்தோம். தமிழன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கும்பிடுவான். நதியை கும்பிட்டுருக்கான், மரத்தை கும்பிட்டுருக்கான், கல்லை கும்பிட்டுருக்கான். எதை அவ்வளோ நம்பிக்கை, எத்தை தின்னா பித்தம் தீரன்ற மாதிரி எதை பார்த்தாலும் கும்பிட்டு கொண்டு இருந்த இறைவன் வணங்கி கொண்டிருந்த தமிழனை, மனிதனை இதுதாண்டா இறைவன் சொல்லிட்டு அவன் பெயரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லி அவன் ஒளி வடிவமானவன். அவனுக்கு கை கால் மூக்கு காது கால் எதுவுமே கிடையாது. அவன் ஒளி தான் உருவம். ஆகவே நீ அவனை வணங்குன்னு சொல்லிட்டு நமக்கு முதலாக இந்த உலகத்திற்கு இறைவனை காட்டியவர் வள்ளல் பெருமான். அது வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் இறைவன் சொல்லிட்டு எதை பார்த்தாலும் இறைவனை வணங்கியிருந்தோம். அப்படிப்பட்ட இறைவன் உனக்குள்ளும் இருக்கான். அவன் வந்து ஒரு துளியாக உனக்குள்ளே இருக்கின்றான். அந்த இப்படி பல துளிகளாய் எல்லா ஆன்மாக்குள்ளும் நிறைந்திருக்கின்றான். எல்லா எறும்புக்குள்ளவும் அவன் இருக்கின்றான். ஆனால் நாம தான் பெரிய ஆன்மா, நாம தான் பெரிய மனிதனாக பிறந்ததால நாம தான் பெரிய ஆள் நம்ம நினச்சின்னு இருக்கோம். எல்லாருக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கின்றான். ஆகவே நீ எல்லாரையும் மதி. அந்த ஆன்மநேயம் தான் உன்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மநேயத்தை முதலாக உலகுக்கு எடுத்து சொன்னவர் வள்ளலார். மனிதநேயத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருந்த இந்த உலகத்திலே ஆன்மநேயத்தை பற்றி எடுத்து சொன்னவர் வள்ளலார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மநேயத்தை பற்றி யாருமே எடுத்து சொல்லலை. ஆன்மநேயன்ற வார்த்தையே டிக்ஷனரியில் கிடையாது வள்ளலார் சொன்னதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் அது டிக்ஷனரியிலே அது வந்திருக்கும், ஆன்மநேயன்ற வார்த்தையே வந்திருக்கும். ஆகவே முதலில் உலகத்திற்கு ஆன்மநேயத்தை போதித்தவர் வள்ளலார். ஏன்னா நம்ம அதுலேருந்து தான் வந்தோம். நம்ம வந்து பாசாந்தகார இருட்டறையில் இருந்து எப்படி வந்தோம்னா முதல்ல ஒரு பூச்சியாக இருந்தோம், அப்புறம் பறவைகளாக இருந்தோம், அப்புறம் விலங்குகளாக இருந்தோம், நரகர்களாக இருந்தோம். இப்படி பல பிறவிகளை எடுத்து 84 லட்சம் யோனி பேதத்தில் பல வழியாக நாம் பிறந்து சொல்லுவார். பிறந்து இறந்து அலுப்புண்டு தேய்ப்புண்டு கட்டுண்டு அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தில் சொல்லுவார். ஒரு பிறவிலையும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு தெரியாது. நாம் ஒரு புழுவாக இருக்கும்போது எவ்வளோ துன்பப்பட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் வள்ளலார் சொல்கிறார்,
நாம் ஒரு பறவையாக இருக்கும்போது எவ்வளோ துன்பப்பட்ட நமக்கு தெரியாது. விண்ணப்பம் படித்து அதில் எல்லாம் போட்டிருப்பார். அதில் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம கருவில் எவ்வளோ துன்பப்பட்டன்றதை வள்ளலார் சொல்கிறாரு. யாருக்காவது தெரியுமா? நம்ம தாயோட வயிற்றில் கருவறையில் இருக்கும்போது எவ்வளோ துன்பப்பட்டன்றது நமக்கு சத்தியமாக தெரியாது. அதை நினச்சி இப்போது சமீபத்தில் இதில் திரைப்படத்தில் சொல்லியிருப்பாங்கன்னா, உள்ள ஒரு இருட்டாக இருந்தது, ஃபேனு லைட்டு ஒன்றுமே இல்லைன்னு. அது உண்மைதான். ஆனால் அது நகைச்சுவையாக சொல்லியிருப்பாங்க. பெருமான் வந்து அதை ரொம்ப ஒரு ஆழ்ந்து சொல்லியிருப்பார். அதாவது தாயோட கருவறை வந்து ஒரு இரும்பு கதவு மாதிரியா. இரும்பு கதவுக்குள்ளே போட்டுட்டா எப்படி வெளிச்சம் இருக்கும்? காற்று இருக்காது, வெளிச்சம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்போ அதெல்லாம் அங்கே எப்படி வந்தது? அந்த தாயோட அந்த தொப்புள் கொடி மூலமாக நமக்கு அந்த இருட்டு அறைக்குள்ள உணவை கொடுத்தவன் இறைவன். அந்த நமக்கு உணவு, காற்று, வெளிச்சம் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வாழ வச்சு நம்ம ஒரு குழந்தையா வெளியே அழகாக எடுத்து வந்து போட்டிருக்காருன்னா அவர் எவ்வளோ கருணை இருக்கும் அவருக்கு. நம்ம என்னைக்காவது அதை பார்த்து நன்றி சொல்லியிருக்கோமானா? கிடையாது. எதுக்குமே நம்ம நன்றி சொல்லலை. நமக்கு வந்து கை கால் நல்லா படைச்சிருக்காரு, நமக்கு நல்லா கண்ணு தெரியுது, நமக்கு நல்லா காது கேட்குது, நம்ம நல்லா பேசுகிறோம். அதுவும் குறிப்பாக நாம தான் சன்மார்க்கத்தையே வந்துட்டோம். மரணமில்லா பெரும் அடைவதற்கே நம்மளாம் ரெடியாக வந்துட்டோம். ஆக இப்படி பாருங்க, நம்ம எல்லாம் கவிதை எழுதுகிறோம், பாடல் எழுதுகிறோம், பேச்சு பேசுகிறோம், எவ்வளோ நம்ம ஜீவகாருண்யம் பண்ணுறோம், எவ்வளோ விஷயம் பண்ணுறோம். அப்போ இது எல்லாத்தையும் சாதாரண நிலையிலிருந்து நம்ம உயர்ந்த நிலையில் நம்ம நோக்கி போயின்னு இருக்கோன்றா. இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து சொன்னவர், மறைமுகமாக இருந்து ஓதாது உணர்ந்தவர் மாதிரி நமக்கு வந்து உணர்த்தியவர் யாருன்னா வள்ளல் பெருமான் தான். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அதை நம்ம எத்தனை தடவை நம்ம நினச்சி பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. இதை சன்மார்க்கத்தை வந்த பிறகு, அதுவும் குறிப்பாக விண்ணப்பத்தை வாசிக்க ஆரம்பித்த பிறகு இவ்வளோ விஷயம் இருக்கா? நம்ம அப்பா நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரா? நம்ம நினச்சி கூட பார்க்குறது இல்லை. அப்பா செத்த பிறகு தான் அப்பாவோட அருமை தெரியும். நம்ம ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆன பிறகு தான், ஐயோ இவ்வளோ கஷ்டமாக குடும்பம் நடத்துறது, ஐயோ எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி பணம் கேட்டுனே இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க பணம் கேட்டுனே இருக்காங்களே, இவ்வளோ கஷ்டமாக குடும்பம் நடத்துறது அப்படின்றது எப்போ தெரியும்னா நம்ம ஒரு குழந்தைக்கு அப்பா ஆன பிறகு தான் நம்ம அப்பாவோட அருமை நமக்கு தெரியும். ஆகவே அப்படி அந்த விண்ணப்பத்தை வாசித்த பிறகுதான் நம்முடைய தாயுமாய் தந்தைமாய் கண்ட அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரனுடைய அருமையும் அதை எடுத்து விளக்கிய வள்ளலாரின் அருமையும் நான் புரிந்து கொண்டேன், நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த விண்ணப்பத்தை நம்ம எதை படிக்கிறோமோ இல்லையோ, 4 வகை விண்ணப்பத்தை எல்லாரும் தயவு செய்து படிங்க. உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், எல்லாமே படிக்கணும். முதல்ல விண்ணப்பத்திலேருந்து ஆரம்பிப்போம். விண்ணப்பத்தில் நம்ம எங்கிருந்து வந்தோம்? பாசாந்தகார இருட்டறை, அவ்வளோ ஒரு இருட்டான அறை. அந்த அறையில் நம்ம இருக்கவே முடியாது. அப்படி அங்கேருந்து சிற்று அணுன்னு சொல்கிறாரு, மிகச்சிறிய அணுவாக இருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய உடலை நம்ம இருக்கிறோம். ஆகவே அவங்க எங்கேருந்து வந்தன்றதை எப்பவுமே யாருமே மறக்கவே கூடாது. நம்ம ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டிருப்போம், 5க்கு 10 கஷ்டப்பட்டிருப்போம். பெரியவங்க சொல்லுவாங்க, டே நீ அப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்றதை மறக்காத, அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னுவாங்க. அது உலகியலில் சொல்கிறது. ஆனால் அருளியலில் சொல்கிறது, நீ பாசாந்தகார இருட்டறையிலேருந்து வந்த, ஒரு சிற்று அணுவாக இருந்து வந்த, பல பிறப்புகள் எடுத்து வந்த, புழுவா பூச்சியா ஆடா மாடா கோழியா எப்படியோ பிறந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த, இதெல்லாம் நீ மறக்கக்கூடாதுன்னு வள்ளலார் விண்ணப்பத்தில் சொல்கிறாரு. அப்போது இதெல்லாம் மறக்காத இருக்கும்போது என்ன நடக்கும்னா, நாம் அடக்கமாக இருப்போம். 2வது, எல்லா ஆன்மாக்களையும் நேசிப்போம். இதை நினைக்கும் போது ஒரு ஆடு மாடை கூட நம்ம துன்புறுத்த மாட்டோம்னா கொலை நிச்சயமாக செய்ய மாட்டோம். அப்போ அந்த புலால் தவிர்க்கப்படும், கொலை தவிர்க்கப்படும், ஒழுக்கம் வரும், அந்த ஆன்ம நேயம் வரும், இரக்கம், தயவு எல்லாமே நமக்குள்ளே வரும். ஆகவே நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் நிச்சயம் நாம் உணர வேண்டும். அதற்கு அந்த விண்ணப்பத்தை நாம் படிக்க வேண்டும். ஆகவே அதை படிக்க தான் நமக்குள்ள அந்த எல்லா மாயைகளும் விட்டு போகும். விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்புறம் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி, தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் அருட்பெருஞ்சோதின்னு அகவல்ல சொல்றாரு. எல்லா நிலைகளையும், பலவித நிலைகள் இருக்கு, விடய நிலைகளால் வெவ்வேறு திரைகள் சொல்றாரு. 1 2 இல்லை, வெவ்வேறு திரைகளை நாம் விளக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுதுதான் இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார். ஆகவே நாம் வள்ளலார் சொன்ன கருத்துக்களை சிறமேற்கொண்டு 24 மணி நேரம் இதை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த திரைகளை விளக்குவதற்கு என்ன செய்யணும்னா, அதற்கான ஒரே சாவி அந்த மரணமிலா பெருவாழ்வு என்ற வீடு. அந்த ஐயா சொன்னார் பாருங்க, திருக்கதவை திறப்பதற்கான ஒரே சாவி ஜீவகாருண்யம் தான். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். அந்த ஜீவகாரத்தின் 2 பெரும் பகுதி என்னவென்றால், ஐயா சொன்னபடி பரோபகாரம், சத்விசாரம். அந்த பரோபகாரத்தையும் சத்விசாரத்தையும் மேற்கொண்டு நாம் தயவோடு வாழ்ந்து எல்லோரையும் நாம் தயவோடு பார்த்து ஆன்மநேயத்தோடு பார்த்து நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும். அது வரைக்கும் மரணமில்லா பெரு நாம் அடைவதற்கான எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் முடியாது. ஆகவே இந்த வள்ளலாருடைய வழியை நாம் பின்பற்றி அவர் கண்ட நிலையை நாம் காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.